Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about one shot video, okay? So இந்த one shot videoல என்னன்னா electrostatics கவர் பண்ண போறோம். So இது வந்து நமக்கு 4 பார்ட்டா இருக்கு. So part 1, part 2, part 3, part 4 அப்படினு சொல்லி பிரிச்சிருக்கேன் நான். part A ல வந்து நமக்கு வந்து part 1 ல எலக்ட்ரிக் சார்ஜ்ல இருந்து electric field lines uniform field வரைக்கும் கவர் பண்றோம். part 2 ல வந்து electric flux and field due to plane sheet, line charge, non-conducting and spherical spheres கவர் பண்ணுறோம். ஓகே, காஸ் லாவும் பார்ட் 2ல் தான் கவர் ஆகுது. பார்ட் 3ல் வந்து டைபோல் பற்றி எல்லா விஷயங்களும் பார்ட் 3ல் இருக்குது. அதாவது ஆக்சியல், ஈக்குவட்டோரியல், ஜென்ரல் பாயிண்ட் ஆர் டீட்டா இது எல்லாமே டைபோல் பற்றியது தேர்ட் பார்ட்லேயும். ஃபோர்த் பார்ட்டில் டைபோலோட எண்டான டார்க் ஆன் அ டைபோல் டியூ டு kept in a uniform field, அப்புறம் potential energy and work done to rotate the dipole, இது எல்லாமே என்னது பார்ட் 4ல இருக்கு. ஓகே, ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த டைபோல் kept in a uniform electric field. ஸோ ஒரு டைபோலை கொண்டு போயிட்டு நான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்க போகிறேன். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நம்ம என்னென்ன மெயினாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு டைபோலை கொண்டு போய், டைபோலுன்றது என்னது, ஒரு minus q plus q சேர்ந்து separated by a very small distance, we call it that as a dipole. இந்த டைபோலை வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது ஸோ நம்ம வந்து நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், நெட் ஃபோர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நெட் டார்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி we need to find. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்றதை கண்டுபிடிக்கணும் when I keep a dipole in a uniform electric field. ஸோ அதுக்கப்புறம் what I need to find is work done to rotate the dipole. இப்போ டைபோல்ன்றது இதான் வைங்க, இதான் நம்மளோட டைபோலு. இந்த டைபோலை வந்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்படும். ஸோ ஒர்க் டன் we need to find. ஓகே, இந்த 4 விஷயங்கள் பேசிக்காக நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டார்க் ஆக்டிங் ஆன் அ டைபோல் and net force acting on it. Okay, right. So first வந்து நமக்கு என்ன தெரியணும்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்றது தெரியணும். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் முதல்ல என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. electric E vector is constant. So ஒரு electric field E vector constant அப்படின்னா ஒரு vector quantity constant அப்படின்னு நம்ம சொல்கிறோம். That means it is constant in both magnitude and direction. So எந்த ஒரு வெக்டாருக்கும் magnitude இருக்கும், அப்புறம் direction இருக்கும். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா we call it as a vector is constant. Okay, ஒரு vector constantனா both in magnitude and direction. Right. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு. இன்னொரு விதமாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபீல்ட் லைன்ஸ்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கா, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோன்னா இட்ஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இதே ஒரு ஃபீல்டை வந்து இப்படி போட்டிருக்கான்னு வைங்க, இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஏன்னா 2 லைன்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறுதா, இங்கே அதிக டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே கம்மி டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. நம்ம வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டை பற்றி தான் படிக்கிறோம். ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டில் என்ன அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கீப் அ டைபோல் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. திஸ் இஸ் மைனஸ் q. இது நம்ம என்னென்னு கூப்பிடலாம், திஸ் இஸ் ப்ளஸ் q. ஓகே, ஸோ dipoles are separated by a some distance. Can I call this as what? Center of my dipole. இது வந்து center of my dipole. They are being separated by a distance of what? 2l. Dipole is separated by a distance of 2l. ஸோ இப்போ நான் டைபோலை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, சரி இங்கே டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, டைபோல் மூமெண்ட் இஸ் மைனஸ் q to ப்ளஸ் q p வெக்டார் டைரக்ஷனில் இருக்குது. p வெக்டார், அதாவது மைனஸ் q to ப்ளஸ் q, p வெக்டார் இஸ் அவர் டைபோல் மூமெண்ட். இப்போ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் திஸ் இஸ் அவர் டைபோல் மூமெண்ட், கரெக்டாக, திஸ் இஸ் அவர் p வெக்டார். E வெக்டார் எப்படி இருக்குது, திஸ் இஸ் அவர் E வெக்டார். ஸோ டைபோல் மூமெண்ட்டுக்கும் E வெக்டாருக்கும் நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் தான் யூ கால் இட் அஸ் வாட், theta.
ஸோ ஆங்கிள் பிட்வீன் எப்போவுமே ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் நீங்கள் ஆங்கிள் மெஷர் பண்ணால் தே நீட் டு பி ஜாயின்ட் பை டெய்ல். டெய்ல் இங்கே ஜாயின் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் P vector and E vector is theta. Okay, right. So இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா net force on the dipole. Net force on dipole என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். This is minus q, this is plus q. இப்போ இது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பேசிக்காக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சார்ஜ் வந்து இப்போ எந்த ஃபீல்டில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் ப்ளஸ் க்யூ. ஏன்னா ப்ளஸ் க்யூ சார்ஜுக்கு ப்ளஸ் க்யூன்னு போடுறேன். நெகட்டிவ் சார்ஜுக்கு ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் க்யூ வெக்டர். இதுவும் உங்களுக்கு தெரியும். சரி, எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. I am going to have a charge ன்னு எடுத்துக்கலாம். அதாவது Qன்ற ஒரு சார்ஜ், இந்த Qன்ற இந்த சார்ஜை Eன்ற எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சனா the charge Q will experience a force of F vector. ஸோ Qன்ற ஒரு சார்ஜ் Eன்ற ஃபீல்டில் வச்சனா it will experience a force of F vector அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, எனி டவுட் இன் திஸ்? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ப்ளஸ் க்யூ சார்ஜ் வந்து என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். See, what is the net force? Okay, so F net நம்ம எப்படி எழுதலாம்? I can write the F net as what? F net I can write it as, அதாவது net force on the dipole I can write it as force. இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து E ப்ளஸ் Q ஓடுது, இன்னொன்று வந்து என்னது F மைனஸ் Q ஓடுது. ரெண்டு ஃபோர்ஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகே, பேசிக்காக இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன சார்ஜ் என்ன ஃபீல்டில் வச்சுருக்கோம். ஜென்ரல் ஃபார்முலா இதான். இந்த ஜென்ரல் ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ப்ளஸ் க்யூன்ற ஒரு சார்ஜை என்ன ஃபீல்டில் வச்சுருக்கேன், ஈன்ற ஃபீல்டில் வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ ஃபோர்ஸ் லைக் திஸ் ஒன். எந்த டைரக்ஷனில் இருக்குது, அதாவது இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் க்யூ. ஸோ அதனால் இது வந்து யாரோட டைரக்ஷனில் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இதுக்கு என்ன டைரக்ஷன் வருது, மைனஸ் க்யூ இ வெக்டர். ஓகே, மைனஸ் முன்னாடி வரனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, ப்ளஸ் க்யூ இ வெக்டார் வில் பி தேர். கரெக்டாக, ப்ளஸ் க்யூ இ வெக்டார். அதே மாதிரி நான் எஃப் மைனஸ் க்யூ வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், மைனஸ் க்யூ இ வெக்டார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். See, ரெண்டு ஃபோர்ஸை கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, the net force on the dipole is, they are equal and opposite, the answer will be 0. net force வந்து 0னால நம்மளுக்கு ஃபோர்ஸ்ன்றது என்ன தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தெரியுமா? ஸோ பேசிக்காக இங்கே வந்து ஃபோர்ஸ் 0னால நம்ம ஆக்சலரேஷன் என்ன சொல்லலாம், ஆக்சலரேஷன் ஆஃப் டைபோல் இஸ் ஆல்சோ 0. ரைட். ஸோ டைபோல் வந்து எங்கேயும் நகராது. ஓகே, தட் இஸ் நோ ஆக்சலரேஷன், த டைபோல் டசன்ட் மூவ். ரைட். இப்போ வந்து நெட் டார்க் வி நீட் டு ஃபைண்ட். டார்க்கான டைபோல் kept in uniform electric field. Okay, ஓகேவா? ஸோ இப்போ
இதான் நம்மளோட என்னது, this is our minus q, this is our plus q. ஓகே, இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் I have kept this. This is our uniform electric field. Right? இப்போ what is the angle between dipole moment and இது வந்து dipole moment இல்லையா? This is my p vector. p vectorக்கும் e vectorக்கும் உள்ள angle என்னது? theta. p vectorக்கும் e vectorக்கும் உள்ள angle வந்து நம்மளுக்கு theta. இப்போ என்ன force exert ஆகுது? plus q மேலே towards right பார்த்து force இருக்கா? force due to plus q, force due to minus q opposite இருந்துச்சு, ஏன்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வந்துச்சு இல்லையா. ஸோ force due to minus q is opposite to it. ரைட், இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் வந்து டைப்போல வந்து minus q plus q வச்சுருக்கேன். இப்போ I need to find the torque on the dipole. see, எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டைப்போலுன்றது வந்து minus q plus q சேர்ந்தது, கரெக்டாக? இதுதான் ஒரு டைப்போல் அப்படின்னா இதை கொண்டு போயிட்டு நான் ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கிறேன்னு வைங்க. இப்போது இதை நான் ரொட்டேட் ஆச்சுன்னா எதை ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் ஆஃப் மாஸை ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது நீங்கள் 11th படித்த ஒரு கான்செப்ட். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த டைப்போலுக்கு சென்டரில் இருக்கும். அதே மாதிரி இந்த பென் இருக்கு இல்லையா, இந்த பெண்ணுக்கும் சென்டரில் தான் இருக்கும். ஸோ சென்டரை ஆக்சஸாக வச்சு இப்படி ரொட்டேட் ஆகும். புரியுதா? சென்டரை ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகும். நீங்கள் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டிக்குன்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு ஸ்டிக்கு, இதை நான் வந்து தூக்கி போட்டேன்னா என்ன ஆகும்? இப்படி ரொட்டேட் ஆகிட்டே போகுமா? இட் வில் ரொட்டேட் அண்ட் ஃபால். ஓகே, அந்த ரொட்டேட் ஆகும்போது அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம என்னவா ஆக்ட் ஆகும்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை சென்டராக வச்சு ரொட்டேட் ஆகிட்டே போகும் இந்த ஆப்ஜெக்ட். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது? சென்டர் ஆஃப் மாஸை ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகும். தட் இஸ் த பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஃப்ரீ ராடு மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டைப்போவில் நான் ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆச்சுன்னா எந்த பாயிண்ட் ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகும்னா சென்டர் ஆஃப் மாஸை ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகும். ஸோ இதான் சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஆக்சஸாக வச்சு தான் ரொட்டேட் ஆகும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இப்போது ஒரு டைப்போலை இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இந்த டைப்போலுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எண்ட் ஆஃப் த டே டைப்போல் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகணும்? ஓகே, இது நான் இப்படி இருக்கேன், இந்த டைரெக்ஷனில் ஒருத்தர் பிடிச்சி புல் பண்ணுறாங்க, இந்த டைரெக்ஷனில் ஒருத்தர். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகணும்? இப்படி தானே ரொட்டேட் ஆகணும், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டை கிளாக் வைஸ் சுற்ற ட்ரை பண்ண வைக்கும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணும்? இந்த டைப்போலை கிளாக் வைஸ் சுற்ற வைக்க ட்ரை பண்ணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே திஸ் டைப்போல் வில் ரொட்டேட் இன் வாட் டைரக்ஷன்? கிளாக் வைஸ். ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷனில் தான் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. எந்த இடத்த ஆக்சஸாக வச்சு? ஸோ the dipole rotate in uniform field in uniform electric field with axis passing through center of mass. சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா என்ன சொல்லலாம்? சென்டர் ஆஃப் டைப்போல். இந்த இடத்துல சென்டர் ஆஃப் டைப்போலும் சென்டர் ஆஃப் மாஸும் ஒரே பாயிண்ட் தான். ஓகே, இதை ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகும். சரி, இப்போ நம்ம பேசிக்காக டார்க்கோட ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். சி, நம்மளுக்கு டார்க்கோட ஜென்ரல் ஃபார்முலாவை I will explain. Tau is equal to r cross p vector. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஆர்ன்றது என்னது? ஆர்ன்றது வந்து நம்மளுக்கு ஆக்சஸ்லேருந்து எந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த வெக்டார். ஓகே, பின்றது என்னது? சாரி, எஃப்னு வரணும். ஸோ கவனிங்க, ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஹியர். இது வந்து என்னோட ரெண்டு சார்ஜ் மைனஸ் q ப்ளஸ் q.
இந்த டைரக்ஷனால இந்த சைடு ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷனால இந்த சைடு ஃபோர்ஸ் E plus Q. இப்போ இதுதான் என்னோட சென்டர் கரெக்டாக. இந்த இடத்த ஆக்சஸாக வச்சு தான் ரொட்டேட் ஆகணும் ஆப்ஜெக்ட்டு. இப்போ நான் என்னென்னா நெட் டார்க் ஆன் த டைபோல் கண்டுபிடிக்கணும். நெட் டார்க் ஆன் த டைபோல் கண்டுபிடிக்கணும்னா இந்த டார்க் வந்து எத்தனை ஃபோர்ஸால் ஆக்ட் ஆகுது, அதாவது இந்த டவ் ஒன்னுன்ற இந்த டார்க் வந்து டியூ டு ப்ளஸ் கியூ. சி டார்க் டியூ டு ஓகே. அதே மாதிரி டார்க் டவ் 2 வந்து என்னது, டார்க் டியூ டு மைனஸ் q வெக்டார். ஓகே, ஸோ இந்த டார்க் வந்து டியூ டு ப்ளஸ் q ஃபோர்ஸ், திஸ் இஸ் டியூ டு மைனஸ் q-ஓட ஃபோர்ஸ். புரியுதா? இப்போ என்னென்னா எனக்கு நெட் டார்க் ஃபார்முலா வேணும். நான் இப்போவே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவையும் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ஃபைனல் ஆன்சராக வரப்போகுது அப்படின்னா, we are going to get the answer as p vector cross e vector அப்படின்னு ஒரு ஆன்சர் வரப்போகுது. இந்த ஆன்சரை நான் பேசிக்காக இப்போ டிரைவ் பண்ண போகிறேன். ஸோ pன்றது டைபோல் மொமெண்ட், கிராஸ் e வெக்டார்ன்றது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். எப்படி இந்த ஃபார்முலா வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டவ் நெட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டவ் 1 டவ் 2 என்னன்னு தெரியணும். ஸோ டவ் 1 எப்படி கண்டுபிடிக்கிறது? I need to find what is tau 1. Okay, tau 1 vector. ஸோ இதுதான் என்னோட ஆக்சஸ் மாதிரி, இந்த இடம் தான் இல்லையா. ஸோ ஆக்சஸ்லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரல் ஃபார்முலா டவ் 1க்கு என்ன ஃபார்முலானா ஆர் வெக்டார் கிராஸ் f1 வெக்டார். திஸ் இஸ் r1 வெக்டார்னு கூப்பிடலாம் நீங்கள். இந்த அதாவது ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட் ப்ளஸ் க்யூக்கு வரையக்கூடியது தான் என்னது, r1 வெக்டார். புரியுதா? திஸ் இஸ் r1 வெக்டார். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் எழுதலாமா? ஓகே, மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன், அதாவது r1 f1 sin theta. ஏன்னா கிராஸ் ப்ராடக்டை பிரேக் பண்ணிங்கன்னா r1 f1 sin theta வரும். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஒன்? இது நல்லா கவனிங்க. r கிராஸ் r வெக்டாரில் கை வச்சு f வெக்டாரை பார்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா thumb will give the direction of what? tau 1 வெக்டார். ஸோ a கிராஸ் b ஓட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏற்கனவே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் படிச்சிருக்கோம். a cross b பண்ணணும். ஸோ இங்கே r1 வெக்டாரில் கை வச்சு f1 பார்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா then you will get the direction of what? this one. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இதோட மேக்னிடியூடை எழுதிட்டேன், பட் டைரக்ஷனை நான் தான் சொல்லணும். ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து r1 ரைட். டைரக்ஷன் எப்படி எழுதணுன்றதை கவனிங்க. இது என்னோட r1 வெக்டார். நான் கொஞ்சம் அதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். திஸ் இஸ் மை f1. r1ல பார்த்து கை வைக்கணும். ஓகே, r1 பார்த்து கை வைக்கிறேன், f1 பார்த்து ஃபோல்டு பண்ணும். ஃபோல்ட் பண்ணனா எனக்கு எங்கே வரும்னா டைரக்ஷன் வந்து இன்சைடு பார்த்து போகும். ஓகே, உள்ளே பார்த்து போகும். உள்ளே பார்த்து போகிறத நான் பாசிட்டிவ் டைரக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு நான் போடுறேன். உள்ளே பார்த்து போகிறது எனக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு r1 என்னன்றது தெரியணும். நம்மளோட ஃபுல் டைப்போலோட லென்த் என்னது, இது L, அதுவும் L. ஸோ வாட் இஸ் த r1 இயர்? r1 வந்து நம்மளுக்கு L. ஓகே, f1ன்றது என்னது, மேக்னிடியூடு தான் எழுதுகிறேன், q இன்ட்டு E. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? tau 1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு L QE sin theta k cap. ஓகேவா? இது வந்து tau 1. tau 2 என்ன வரும்? நல்லா கவனிங்க, ஆக்சிஸ்லேருந்து தான் எப்போவுமே வெக்டார் டார்க்கோட ஃபார்முலாவை எடுக்கணும். இது ஆக்சிஸ்லேருந்து அவே பார்த்துருக்கணும் r2. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இப்போ நான் எப்படி tau 2ஓட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது? See, this is tau 1.
tau 2 என்ன வரும் நம்மளுக்கு r2 vector cross f2 vector sorry f2 இல்லை wait நான் இங்கே f1 ன்னு போட்டிருக்கேன் f1 is nothing but plus q okay f1 is nothing but plus q இங்கே f2 ன்னு போடுறேன் இல்லையா f2 is nothing but இதோடது ஓகே சரி இப்போ இதுக்கு நான் எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் மேக்னிடியூடை எழுதிடுறேன் magnitude what is the angle between them இப்போ கவனிங்க நம்ம டைபோல் மூமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் நான் என்ன சொல்லியிருந்தேன் தீட்டாவா அதே ஆங்கிள் தானே ரெண்டு பேருக்கும் வருது இதுவும் தீட்டா தான் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் தீட்டா தான் வரும் இது தீட்டானா இதுவும் தீட்டா இதுவும் தீட்டானா இதுவும் தீட்டா அதனால தான் நான் இங்கே வந்து தீட்டான்னு போட்டிருக்கேன் because angle between r1 and f1 is nothing but theta நான் இங்கே சொல்லியிருந்தேன் பாருங்கள் angle between p vector and e vector is nothing but theta அதே theta தான் இங்கேயும் ஓகே ரைட் ஸோ நம்மளுக்கு என்ன வரணும் tau 2 வந்து நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா டைரக்ஷனை நம்ம கரெக்டாக சொல்லணும் உள்ளே பார்த்து போச்சுன்னா ப்ளஸ் கே கேப் வெளில வந்துச்சுன்னா மைனஸ் கே கேப் இப்போ நல்லா கவனிங்க சரி இது என்னோட ஆர் வெக்டாரா இது என்னோட எஃப் மைனஸ் கியூ நான் டெயில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நான் டைரக்ஷனை கரெக்டாக சொல்ல முடியும் திஸ் இஸ் மை R2 இது என்னது இது F2 வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம் தீட்டா ஸோ நான் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆர் வெக்டார் வருது அதுக்கப்புறம் எஃப் வெக்டார் வருது ஸோ நான் ஆரில் கை வச்சு எஃப்பை பார்த்து ஃபோல்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும் மை டைரக்ஷன் ஆஃப் டார்க் வில் பி ஆல்சோ இன்சைட் உள்ளே போச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும் ப்ளஸ் கே கேப் டவு ஒன்றும் ப்ளஸ் கே கேப் இதுவும் ப்ளஸ் கே கேப் ஓகேவா ஸோ இங்கே R2ன்றது என்னது எல் F2ன்றது என்னது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸு Q இன்ட்டு இ இங்கேயும் Q இன்ட்டு இ தான் மேக்னிடியூட் நெகட்டிவ் வரும் F2க்கு பட் ஐ எம் புட்டிங் மேக்னிடியூட்னால பாசிட்டிவ் ஸோ F2 வெக்டார் எனக்கு என்ன வரப்போகுது யா ஸோ இதை நான் எடுத்து எழுதுனா என்ன வரும் எல் QE sin theta k cap ஸோ பேசிக்கலாக என்ன வருது எனக்கு போன இதுக்கு வந்த ஆன்சர் மாதிரி தான் இதுக்கும் வருது டவ் ஒன்னுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் டவ் டூக்கும் வருது ஸோ both are constituting same amount of torque so tau is equal net torque is equal to tau 1 plus tau 2 இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும் எனக்கு 2QE sin theta ஏன்னா ரெண்டுமே சேம் தானே எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் வரும் ஓகே ஸோ டவு நெட் இஸ் ஈக்குவல் டு வாட் பா இந்த இதுக்கு டேர்ம் பேர் என்னது Q இன்ட்டு 2Lக்கு பேர் என்னது டைபோல் மூமெண்ட்டா மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் sin theta k cap ஓகே இதை நான் வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது ஓகே ஸோ இதை நான் மோர் கரெக்டான ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா P வெக்டார் கிராஸ் E வெக்டார் அப்படின்னு எழுதலாம் புரியுதா இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ண தான் we were waiting for so finally we got this one torque okay இதில் வந்து magnitude of torqueன்றது என்னது magnitude of torqueன்றது வெறும் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் பாசிட்டிவ் வேல்யூ means like the magnitude we are talking about say what is the unit of torque here Newton meter ஏன்னா force into display arc vector cross P F vector இல்லையா so you will get PE sin theta that is Newton meter okay good so இப்போ என்னன்னா I will explain you torque ஓட யூனிட் என்னது நம்மளுக்கு 1 Newton meter right so இப்போ என்னன்னா நான் என்ன பண்ணேன்றதை நான் ஃபாஸ்ட்டாக I will just recall then we go for the problems see ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைபோலை கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன் டைபோல்ன்றது -q + q separated by distance of 2L டைபோல் மூமெண்ட் -q to +q p வெக்டார் இருக்குது
ஸோ ஒரு டைப்போல ஒரு சார்ஜை கொண்டு போயிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜை கொண்டு போயிட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் எஃப். இங்கே ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் இ வெக்டார் எனது டைப்போல் மூமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் நெட் கண்டுபிடிக்கணும், நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், நெட் டார்க் கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஒர்க் டன் டு ரொட்டேட் த டைப்போல் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த டைப்போல் ஃபஸ்ட்டு நான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். நெட் ஃபோர்ஸ்ன்றது நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் ஆன் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. ப்ளஸ் கியூக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் இந்த ப்ளஸ் கியூ இன்ட்டு இ வெக்டார், இட் இஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஆனால் இதே மைனஸ்க்கு யூ நீட் டு புட் அ மைனஸ் இந்த ஃப்ரண்ட்டு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0னா அந்த என்டையர் டைப்போல் மேலே உள்ள ஆக்சலரேஷன்ஸ் ஆல்சோ 0. இப்போ டார்க்கான டைப்போல் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணேன், டைப்போலை கொண்டு போய் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன். ஸோ நான் என்ன முக்கியமான பாயிண்ட் சொன்னேன்னா ஒரு டைப்போலை கொண்டு போயிட்டு இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் கொண்டு போயிட்டு ஃப்ரீ ஸ்பேஸில் நீங்கள் போய் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அது எதை ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகும். சரி, இதை வந்து நான் தூக்கி போட்டேன்னு வைங்க இந்த பெண்ணை, இட் வில் ரொட்டேட் வித் அன் ஆக்சஸ் அட் த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடிய ஆக்சஸை வச்சு ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு. ஸோ டைப்போல் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நடுவில் இருக்குது, அதை ஆக்சஸாக வச்சு ரொட்டேட் ஆகணும். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா இது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுமா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுமான்றது நம்ம அப்சர்வேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் நேச்சுரலாக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ ப்ளஸ் கியூ வந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து ஃபோர்ஸ் கொடுக்குது, மைனஸ் கியூ லெஃப்ட் பார்த்து கொடுக்குது. இதனால எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னென்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஏன்னா F1 அதாவது FPQவும் F மைனஸ் கியூவும் ரெண்டுமே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ரைட், ஸோ இப்போ dipole rotate in a uniform electric field with axis passing through center of mass. இப்போ net torque நம்மளோட aim கண்டுபிடிக்கிறது. Basically we need to prove this formula. We need to prove it. இந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டார்க் டியூ டு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ், ஒரு ஃபோர்ஸும் ஒரு டார்க் கொடுக்கும். ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கா, அந்த ஒரு ஃபோர்ஸுமே நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டார்க் தரும். ரெண்டு டார்க்கை நான் ஆட் பண்ணால் ரிசல்டண்டாக ஐ வில் கெட் அ நெட் டார்க். ஓகே, இப்போ τ1 வெக்டார் இஸ் நத்திங் பட் வாட், டார்க் டியூ டு F plus Q and τ2 is the torque due to F minus Q. General formula of torque என்னன்னா R cross F. ஓகே, இந்த Rன்றது என்னன்னா ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட் Fக்கு வரையக்கூடிய அந்த இது. ஓகே, Rல ஆக்சிஸ்லேருந்து அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற அந்த இடத்துக்கு வரையக்கூடிய வெக்டார் தான் என்னது, R1 வெக்டார். அதே மாதிரி ஓகே, ஸோ R cross Fல Rக்கும் Fக்கும் ஆங்கிள் பிட்வீன் them என்னது, see this is our R vector. கரெக்டாக இந்த R வெக்டாரை நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா டெயில் ஜாயின் பண்ணணும். எப்போவுமே ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது டெயில் ஜாயினாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு R1 + Q F + Qக்கு உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, R1 வெக்டார் கிராஸ் F1 வெக்டார். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், R1 F1 sin தீட்டா, ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் them is sin தீட்டா. இப்போ நான் மேக்னிடியூட் எடுத்துட்டேன், கிராஸ் ப்ராடக்டோட மேக்னிடியூட் எடுத்துட்டேன். டைரக்ஷன் ஐ நீட் டு சே, டைரக்ஷன் எப்படி வரும் நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு R வெக்டாரில் கை வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றது R வெக்டார், ஃபோல்டு பண்ணணும். F வெக்டாரை பார்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா the thumb will give the direction of τ1 வெக்டார். ஸோ நான் R1 கிராஸ் F1 பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து F1 பார்த்து R1 பார்த்து கை வச்சு F1 பார்த்து ஃபோல்டு பண்ணால் my thumb will give the direction of torque. டார்க் வந்து உள்ளே பார்த்து போகுது, ரைட்டா. ஸோ அதனால் ப்ளஸ் கே கேப்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி τ2க்கு இதே ப்ரொசீஜர் பண்ணுறேன். ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு R2 வெக்டார். ஸோ தென் ஃபைனலி we got this expression. பட் ஸ்டில் இங்கேயும் வந்து டைரக்ஷன் என்னது, உள்ளே பார்த்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே F2ன்றது என்னது, நத்திங் பட் F2 is nothing but this one minus Q vector. சரி, நான் τ1 τ2 கண்டுபிடிச்சேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஐ எம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். இந்த 2L Q இஸ் நத்திங் பட் டைபோல் மொமெண்ட்டோட மேக்னிடியூட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், இதை Pன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இது என்டையராக நான் இந்த எக்ஸ்பிரஷன் என்ன எழுதலாம், P cross E sin P cross E அப்படின்னு எழுதலாம் என்னோட நெட் டார்க்கை. ஸோ ஒரு டைப்போலை கொண்டு போய் நான் என்னோட
யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் வச்சேன்னா அதுவும் ஆங்கிள் பிட்வீன் தெம் என்னவாக இருக்கணும்? ஆங்கிள் பிட்வீன் தெம் பி வெக்டார் இருக்கும். தீட்டான்றது இங்கே என்னது முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ ஃப்ரம் தேர் யூ வில் கெட் த ரிசல்ட். ரைட், ஸோ இப்போ நம்ம சில ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த டைபோல் ரிலேட்டடில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். an electric dipole consists of two charges of 0.1 mu c separated by a distance of 2 cm. The dipole is placed in an external field of 10 power 5. What maximum torque does the field exert on the dipole? சரி, அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். டார்க் எப்போ ஜீரோவாக இருக்கும், டார்க் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், டார்க் எப்போ ஓகே, நம்ம அதை டெஸ்ட் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு வந்து இங்கே எஃப்நெட் என்ன வருது ஆன்சரு? எஃப்நெட் வந்து எப்போவுமே ஜீரோன்னு வருதா? அப்போது இதை நம்ம என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்குது டைபோல் அப்படின்னு சொல்லணும். டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். We need to say this as translational equilibrium. Okay, F net is equal to 0. We need to say that the system is in translational equilibrium. இப்போ ஆனால் இங்கே டார்க் வந்து என்னென்னா, டார்க் எப்போ நெட் டார்க் எப்போ ஜீரோவாக இருக்கோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்? The system is in rotational equilibrium. We need to say it is in rotational equilibrium. So F net equal to 0 na translational equilibrium. Tau net torque net torque 0 ஆச்சுன்னா rotational equilibrium. இப்போ நம்மளுக்கு சில கேஸில் வந்து எப்பவுமே இந்த சிஸ்டம் வந்து நெட் டார்க் 0 தான், டைபோல் kept in a uniform field. பட் ரொட்டேஷனல் சார்க்கை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ டைபோல் வந்து இப்படி இருக்குது. இந்த இடத்துல டார்க் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். What is the angle between them? இப்போ magnitude of torque நான் எழுதுகிறேன். ஃபார்முலா என்ன வரும்? PE sin theta. இந்த கேஸில் வந்து தீட்டாவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? தீட்டாவோட வேல்யூ ஜீரோவா? ஏன்னா டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. தீட்டா இஸ் ஜீரோ. தீட்டா ஜீரோ கேஸில் டார்க் என்னது? டார்க் வந்து ஜீரோ. ஏன்னா சைன் ஜீரோ, டார்க் இஸ் ஆல்சோ ஜீரோ. அதுக்கப்புறம் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. 180 டிகிரின்றது என்னென்னா, இது நம்மளோட இ வெக்டர், இது நம்மளோட this is plus q, this is minus q, இது என்னோட p வெக்டர். So this is my dipole moment and this is my what? Electric field. What is the angle between them? Angle between them is 180 degree. Okay, so in the case la what is cos 180? Sorry, sin 180 என்னது? இங்கே torque, magnitude of torque என்ன வருது? P sin theta. Here theta is again 180. 180 means what? 0 again. Sin 180 is 0. ஸோ இங்கேயும் டார்க் வந்து நம்மளுக்கு 0 தான் வருது. நெட் டார்க் இஸ் 0. இப்போ டவ் வந்து 90 டிகிரி, தீட்டா வந்து 90 டிகிரின்னு வருது. சி, இந்த ரெண்டு கேஸ்லையுமே டார்க் வந்து ஜீரோவா? ரெண்டு கேஸ்லையுமே டார்க் வந்து 0. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சி, ரெண்டு இதுலையுமே வந்து டவ் இஸ் 0. அப்போ ரெண்டு பேருமே என்ன ஈக்குலிபிரியமில் இருக்காங்க? ரொட்டேஷ்னல் ஈக்குலிபிரியமில் இருக்காங்க. both are in what? இந்த கண்டிஷனை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்? இட் இஸ் இன் ரொட்டேஷ்னல் ஈக்குலிபிரியம். இதே என்ன சொல்லலாம்?
ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஆனால் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, இந்த டைப்போலை நான் டிஸ்டர்ப் பண்ணி விடுறேன்னு வைங்க. இந்த டைப்போலை டிஸ்டர்ப் பண்ணால் திரும்ப அதே இடத்துக்கு வர ட்ரை பண்ணுமா, இல்லை கொஞ்சம் திரும்ப அதே இடத்துக்கு வராதா அப்படின்றத பார்க்கணும். இதை நான் டிஸ்டர்ப் பண்ணி விடுறேன்ப்பா. எப்படின்னா, இங்கே இருக்கிற டைப்போலை டைப்போல் இப்போ எப்படி இருக்குது, இப்படி இருக்கா? நான் சொல்கிறது இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் மைனஸ் q, திஸ் இஸ் ப்ளஸ் q. நான் டைப்போலை டிஸ்டர்ப் பண்ணி விடுறேன்னா என்ன அர்த்தம்னா, டைப்போலை கொஞ்சம் இப்படி திருப்பி வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். உடனே என்ன ஆகும், டைப்போலு இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகி வந்துடும் இல்லையா? கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் பண்ணி விட்டாலும் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். அப்போ இது பேர் என்னென்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இதுக்கு பேர் என்னது, ஸ்டேபிள் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்னு சொல்லலாம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் we can say. ஏன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணி விட்டேன்னா திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துடும். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கேருந்து இப்படி விட்டேன்னா என்ன ஆகும், இங்கேருந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை விட்டேன்னா திரும்ப இந்த இடத்துக்கே நடுவில் போயிடும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இட் கம்ஸ் டு த நியூட்ரல் பொசிஷன், அதாவது திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆனால் இதுவும் ஈக்குலிபிரியம் தான். ஆனால் இதை நான் டிஸ்டர்ப் பண்ணி விடுறேன்னு வைங்க. இப்போ இப்படி இருக்குது டைப்போலு, திஸ் இஸ் ப்ளஸ் q, திஸ் இஸ் மைனஸ் q. நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டால் என்ன நடக்கும், இது ப்ளஸ் q இல்லையா? ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகி என்ன ஆகும், ஃபைனலி இட் வில் ட்ரை டு ரொட்டேட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். திரும்ப பழைய நிலைமைக்கு போகாது, அது அப்படி திரும்பிடும். இது எது மாதிரியான சிச்சுவேஷன்னா, இது மாதிரியான ஈக்குலிபிரியம். இது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன். இது இனிஷியலாக ஈக்குலிபிரியம் பொசிஷன்ப்பா. இங்கேருந்து நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன். இங்கேருந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டால் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுது. இது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு படிச்சிருக்கீங்க 11th. அதே மாதிரி இப்படி இருக்கிறது ஒரு ஸ்டேபிளாக. இதை நான் கொஞ்சம் இல்லை, இது ஈக்குலிபிரியமில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி விட்டேன்னா என்ன ஆகிடும், பழைய நிலைமைக்கு வந்துடுமா? இது வந்து ஒரு பவுல் மேலே ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கேன், திரும்ப பழைய நிலைமைக்கு வருமானா வராது. திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். அது மாதிரி கேஸ் தான் இதுவும். ஓகே, ரைட். இது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். This is what unstable equilibrium. Okay, good. இப்போ theta வந்து 90 டிகிரி. இது ரெண்டு கேஸ் முடிஞ்சிருச்சு. theta equal to 90 டிகிரி. அது என்ன சிச்சுவேஷன்? This is minus q, this is plus q. இது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரி இருக்கும்போது என்னோடய டார்க்கோட வேல்யூ என்ன வரும், P sin தீட்டாவா? தீட்டா வந்து என்னது, தீட்டா வந்து 90 டிகிரி. தீட்டா வந்து 90 டிகிரி. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டார்க் வருது வேல்யூ, sin theta will be 1. This is the maximum value of torque. This is the maximum value of torque. ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, this is the maximum value of torque. இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணிங்கன்னா, this is the theta 90 டிகிரி இருக்கும்போது நம்மளுக்கு maximum value of torque வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்துடலாம். an electric dipole consists of two charges, 0.1 mu c. அப்போ ஒரு சார்ஜ் என்னது நம்மளுக்கு, ஒரு சார்ஜ் வந்து ப்ளஸ் 0.1 mu c, இன்னொரு சார்ஜ் என்னது மைனஸ் 0.1 mu c. தே ஆர் செப்பரேட்டட் பை a distance. இந்த 2Lன்னு ஒன்று போட்டோம்ல, எவ்வளோ நம்மளுக்கு இங்கே 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். 2 × 10⁻⁻² meter. The dipole is placed in a uniform dipole is placed in a external field. External field. ஓகே, ஃபீல்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மேக்னிடியூட் கொடுத்துருக்கான். மேக்னிடியூட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 Newton/Coulomb. What is the maximum torque does this field exert on the dipole? எவ்வளோ மேக்ஸிமம் டார்க்கு ஆக்ட் ஆகும்னு கேட்குறான்.
ஸோ எப்போ மேக்ஸிமம் டார்க் எக்ஸாக்ட் ஆகும்? இப்போ தானே பார்த்தோம். maximum torque it will be exerted when P sin 90 degree, which is nothing but PE. So நீங்கள் P into E போட்டிங்கன்னா you will get the answer. P into E போட்டிங்கன்னா you will get the answer. So the answer is what? P ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 0.1. mu ஓட வேல்யூ என்னது? 10 power minus 6. What is the distance between them? 2 into 10 power minus 2. What is the electric field? So final answer என்ன வருதுன்னா 2 into 10 power minus 4 nm அப்படின்னு வருது. ஓகேவா? So this is the expression we got. Right, good. So we got this expression. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னா, 2 charges of value they have given are separated by a distance placed at points. ஸோ டைபோலை வந்து 2 பாயிண்டில் வச்சுருக்கானா. ஓகே, நான் ரஃபாக இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறேன். ஓகே, ஸோ this is y and this is x. ஓகே, இது என்னோட zன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 சார்ஜ் வச்சுருக்கானா. இந்த -9 mu c எந்த இடத்துல வச்சுருக்கான் அப்படின்னா 1,0,4 வச்சுருக்கான். +9 mu c எந்த பாயிண்டில் வச்சுருக்கான்? 2,-1,5. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து இந்த 2 பாயிண்ட்டை பிளாட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது வேறு இது. ஓகே, ஸோ இப்போ நான் ரேண்டமாக கொஞ்சம் ரஃபாக ட்ரா பண்ணலாம். ரொம்ப அக்யூரேட்டாக டயக்ராம் வேணும்னா அது போடலாம். ஸோ 1,0,4 எந்த இடத்துல வரும்? 1,0,4 1,0,4. This is the point of P. இதுதான் பாயிண்ட் P, இது வந்து Q. பாயிண்ட் P இங்கே வருது 1,0,4. ஓகே, இங்கே வந்து -q சார்ஜ் இருக்குது. here -q charge has been present. +q எங்கே இருக்குது? 2, -1. இது வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். 2, -1,5. it will be somewhere here. அதான் டயக்ராம் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக போடுறோம். ஸோ திஸ் இஸ் q ஓட பிளேஸ். இது கேபிட்டல் Q. இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? +q சார்ஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் +q and this is -q. இது வந்து என்னோட சார்ஜ் +q. சார்ஜ் வந்து பாயிண்ட் Pயில் இது வந்து பாயிண்ட் P. திஸ் இஸ் பாயிண்ட் Q. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது இங்கே தான் 2 சார்ஜஸ் இருக்குது. ஸோ டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? this is your P vector. கரெக்டா? this is your P vector, small p. இப்போ நம்மளுக்கு டார்க்கு கேட்டிருக்காங்க. டார்க்கோட ஃபார்முலா என்னது? P vector cross E vector. இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு 2 பாயிண்ட்டுமே எனக்கு என்னென்ன வேல்யூஸ்ன்னு சொல்லி எனக்கு தெரியும். என்னென்ன வேல்யூஸ்ன்னு தெரியும்? this is 1,0,4. இது என்ன பாயிண்ட் நம்மளுக்கு? 2, -5, 1,5. ஸோ டைபோல் மூமெண்ட்டோட வெக்டார் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். டைபோல் மூமெண்ட்டோட இது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். என்ன சார்ஜ் இங்கே? q இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் them என்னது? PQ வெக்டாரை நான் போடணும். அதாவது PQ வெக்டார்ன்றது இங்கே என்னென்னா, Pலேருந்து, அதாவது -qலேருந்து +Q ஒரு வெக்டாரை நான் இங்கே போடணும். அந்த வெக்டாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிச்சிங்கன்னா டைபோல் மூமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். டைபோல் மூமெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கானா? வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கான். I கேப்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணணும் நான்? ஸோ எப்படி இதை சப்ஸ்டியூட் பண்ணுறது? நான் 0.2 I கேப் அப்படின்னு நான் போடணும். திஸ் இஸ் மை எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வேலை என்னென்னா P வெக்டாரை கண்டுபிடிக்கிறது. P வெக்டாரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ P வெக்டார் ஸ்மால் p is nothing but சார்ஜ். மேக்னெட் ஆஃப் சார்ஜ் என்னது?
9 into 10 to the power of minus 6. But PQ vector எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா there is a standard procedure. What is the initial vector பா? இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட் 1, 0, 4. Basically this is the P point. Capital Q point இங்கே இருக்குது இல்லையா? இது என்ன பாயிண்ட்டு 2, minus 1, 5. இதை நான் என்ன பண்ணிக்கணும் x1 y1 z1 எடுத்துக்கணும். இதை x2 y2 z2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ x1 y1லேருந்து x2 y2க்கு the vector is been going. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டைரெக்டாக இந்த வெக்டாரை கண்டுபிடிக்கிறதுக்கு x2 minus x1 I cap இது நம்ம வெக்டார்ஸ் லெக்சர்ஸில் இதை படிச்சிருக்கோம். வெக்டார்ஸ் தெரியலனா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் சர்ச் பண்ணி பாருங்கள், வெக்டார்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ x2 minus x1 அது மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் கெட் தட். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு 2 minus 1 minus 1, 0. இது என்ன வரும் 5, minus 4 k cap. இதுக்கும் அதே தான் வரும், ஏன்னா 1 வரும், which is nothing but this. So this is the expression we are having. Okay, so இதுதான் என்னோட p vector. இப்போ நான் என்ன பண்ணணும், p vector cross e vector பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும், which is nothing but tau vector. ஸோ எப்படி நீங்கள் cross product கண்டுபிடிப்பீங்க, you know determinant formula, determinant மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் cross product. இதையும் நம்ம வெக்டார்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ this is what 9 into 10 to the power minus 6 minus 9 into 10 to the power minus 6. கரெக்டா? இது வந்து ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரணும், யா இதில் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்றத பார்க்கலாம். Okay, let's wait and see. ரைட். ஸோ இது வந்து என்ன பாயிண்ட் கிடச்சிது நம்மளுக்கு 1, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெறும் இது ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும்தான் இருந்து, மற்ற காம்பனண்ட் கிடையாது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து ஐ கேப் இதோட ஆன்சர் 0 minus 0ன்னு வந்துடுது. மைனஸ் ஜே கேப் போட்டிங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வருது, ஸோ இதுக்கு பண்ணோன்னா யூஆர் ஹேவிங் இதுமே ஒரு ஆன்சர் வருது. உங்களுக்கு இது டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும் நான் நினச்சிக்கிறேன். ஓகே, தெரிலனா அந்த லெக்சர்ஸை போய் எடுத்து பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்படி தான் வருதா இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைனஸ் ஜே கேப்பு you'll have minus ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் 0, இதுக்கு பண்ணும்போது மைனஸ் வரும். you need to have a minus once again here. யா நம்ம பண்ணுறது கரெக்டு. இஸ் நீட் டு பி ஜே கேப். இதுக்கு என்ன வரும், இதுக்கும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6 10 minus 3 k cap தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டவ் வெக்டர்.
வெக்டார் ஃபார்மில் நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு மேக்னிடியூட் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ புட் மேக்னிடியூட் மீன்ஸ் ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? √2 இன்ட்டு 1.8 இன்ட்டு 10⁻⁻6 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் வாட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு டார்க் ஆன் அ டைபோல் kept in a uniform electric field. ஓகேவாப்பா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து டார்க் ஆன் அ டைபோல் kept in a யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் என்னோடய டைப்போலை கொண்டு போய் வச்சா எவ்வளோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் kept in a யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் என்னோடய டைப்போலை வச்சா என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி கெயின் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் இதோட கேசஸ் எல்லாம் we are going to see. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் டன் டு ரொட்டேட் த டைபோல் அப்படின்ற கான்செப்டையும், ஒர்க் டன் டியூ டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒர்க் டன் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரெண்டும் எப்படி ரிலேட் ஆகுது, we are going to see a very good discussion. Okay, let's go into the video. ரைட்பா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, see this is a dipole, this is minus q, this is plus q. Okay, this is a electric field. கரெக்டா? இப்போ இந்த யூனிஃபார்ம் ஃபீல்டில் நான் வச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இது வந்து ஃபோர்ஸ் நம்ம டார்க்கோட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கான எல்லா வீடியோஸும் இருக்கும், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ F is equal to minus Q. ஸோ இந்த டார்க் இப்படி இருக்கிற இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைப்போலை வந்து இந்த டைரெக்ஷன் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். கரெக்டாக? இதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மொமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல இந்த சினாரியோவில் இருக்கிறோம். ஸோ we need to understand electric force tries to rotate the dipole in clockwise direction. ரைட்டா? அதில் நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ நம்ம வந்து we are going to study about what? Potential energy. We are going to study about potential energy, அதாவது electrostatic potential energy of a dipole kept in uniform electric field. ரைட்டா? ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ this is minus q, this is plus q. ஸோ இந்த டைரெக்ஷனில் டுவர்ட்ஸ் ரைட் நம்மளுக்கு ப்ளஸ் q ஃபோர்ஸ், இது வந்து மைனஸ் q ஃபோர்ஸ். ரைட்டா? ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ், இதை ஆக்சஸாக வச்சு தான் என்ன ஆகும். ஸோ திஸ் இஸ் அவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணும் தீட்டா. ஸோ திஸ் இஸ் p வெக்டார் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் எனக்கு தீட்டா. ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கவனிங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் kept at an angle theta. தீட்டான்றது என்னது? Pக்கும் Eக்கும் உள்ள ஆங்கிள், Pக்கும் Eக்கும் உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ நான் இப்போ ஒரு டைபோலில் தீட்டா ஆங்கிளில் வச்சேன்னா எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -p வெக்டார் டாட்
E vector. Okay, so in the expression basically I need to derive to prove. இதுதான் நம்ம இந்த இதில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இது லாஸ்ட்டாக இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க் டன். ஓகே, அதாவது ஒர்க் டன் டு ரொட்டேட் த dipole. ஓகே, இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது கரெக்டாக. இப்போது டைபோல் என்ன எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணால் கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒர்க் டன் டு ரொட்டேட் த டைபோல் ஃப்ரம் θ1 பொசிஷன் டு θ2 பொசிஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஒர்க் டன் டு ரொட்டேட் த டைபோல் ஃப்ரம் θ1 பொசிஷன் டு θ2 பை வாட் ஃபோர்ஸ்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். நம்மளுக்கு நல்லாவே என்ன தெரியும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்போவுமே எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும், கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுன்னு தெரியும். இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா டவ் இன்ட்டு தீட்டா. டவ் இன்ட்டு தீட்டா இஸ் நத்திங் பட் டவ் இன்ட்டு டி தீட்டா தான் என்னது நம்மளுக்கு ரொட்டேஷ்னல் ஒர்க் டன். எப்போவுமே ரொட்டேஷ்னல் ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னென்னா டவ் டி தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுது. அப்படி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா நான் அதை என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், நெகட்டிவ் டார்க் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே என்ன அசம்ஷன் நம்ம பண்ணுறோன்னா அசம்ஷன் என்ன அப்படின்னா டார்க் இன் ஸோ அசம்ஷன் என்னன்னா ரொட்டேஷன் இன் clockwise direction. Rotation is in clockwise direction is assumed negative. Is negative. அதாவது நம்ம டார்க்கை வந்து நெகட்டிவ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, அசம்ஷன் என்னென்னா ரொட்டேஷன் இன் clockwise direction is negative. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டவ் வந்து θ1 to θ2, ஜென்ரல் ஃபார்முலா இஸ் திஸ் ஒன். ஆனால் நான் என்ன போட்டிருக்கேன், மைனஸ் டவுன்னு போட்டிருக்கேன். ரைட், ஸோ இப்போ நான் இன்டகிரேஷன் பண்ணலாம் கரெக்டாக, இன்டகிரேஷன் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி டவ்வோட எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே வந்து மேக்னிடியூட் ஆஃப் டார்க். ஓகே, இங்கே டவுன்னு எழுதியிருக்கிறது வந்து மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கு. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கு நம்ம பார்த்துருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் PE sin θ அப்படின்றத we have seen. இங்கே Pன்றது டைபோல் மூமெண்ட், Eன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் ஃபீல்ட், θ இஸ் ஆங்கிள் பிட்வீன் P and E. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வாட் ஐ கேன் டூ இஸ் θ1 பொசிஷன் டு θ2. கரெக்டாக? ஏன் இந்த மைனஸ் வந்துச்சு நம்மளுக்கு இங்கே, why there is a minus here? பிகாஸ் இங்கே வந்து ஒர்க் டன் டியூ டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே என்ன பண்ணுது, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது. அப்படி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணுச்சுன்னா we need to assume that as negative. we have made an assumption, it's a standard assumption. ஓகே, ஸோ இப்போ பியும் ஈலாம் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் படி, ஸோ அதெல்லாம் வெளில வந்துடுச்சு. யா, இப்போ இன்டகிரேஷன் sin θவை நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஓகே, sin θவை நான் இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் θ. இப்போ θ1 to θ2 லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படி லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் காஸ் θ1 அப்படின்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா θ இருக்க இடத்துல θ1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், θ இருக்க இடத்துல θ2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நோ அதர் சேஞ்சஸ். நடுவில் லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா மைனஸ் போடணும், லோயர் லிமிட். இது நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ரைட், ஸோ இதை நம்ம இது பண்ணி எழுதணும் அப்படின்னா வாட் வி வில் கெட் இஸ், இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ் θ1. இப்போ இதை உள்ளே கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன வரும்,
yeah, cos theta 2 minus PE cos theta 1, correct? So we have this expression. Right. So இப்போ next நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? So finally what expression I got was work done to rotate the dipole from theta 1 position to theta 2 by electric force. By electric force is equal to என்ன வருது நம்மளுக்கு? PE cos theta 2 minus PE cos theta 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு, ரைட்டா? இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் வி காட். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவான். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, இங்கே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு வாட்? இது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு -del அப்படின்னு போட்டிருப்பான். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு மட்டும்தான் பண்ண முடியும். இது ஏன் இது நம்மளால் எழுத முடியுதுன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ், அதனால நம்மளால் இது பண்ண முடியுது, ரைட்? ஓகே, ஸோ இப்போ நான் ஜென்ரலாக என்ன எழுதலாம்னா -del uன்றது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட் இஸ் த ஃபைனல் பொசிஷன்? θ 1லேருந்து θ 2க்கு போகுது. அப்போ ஃபைனல் பொசிஷனை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ஓகே, அதாவது ஃபைனல் பொசிஷன் எப்போவுமே டெல்ன்றது, இப்போ டெல்டின்னு படிச்சிருப்பீங்க. டெல்டின்றது என்னென்னா எப்போவுமே ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் மாதிரி. டெல்யூன்றது என்னது நம்மளுக்கு இங்கே ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் u θ 2, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் u θ 1. இப்போ இது வந்து u இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் θ 1, u இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் θ 2 அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஒர்க் டன் θ 1 to θ 2 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? -del u. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? வாட் we can write is -u u θ 2, இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? u θ 1. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு டெஃபினிஷன் இது. Because electric force is conservative, right? இது நம்மளுக்கு இப்போ வந்தது. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிறது, இது இப்போ வந்தது. ஸோ இதில் வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுது? the both are equal, கரெக்டாக? இதுவும் ஒர்க் டன் டியூ டு இது, இதுவும் ஒர்க் டன் டியூ டு இது. கம்பேரிங் 1 and 2 நல்லா கவனிங்க. இப்போ இங்கே θ 2 இருக்கா? கம்பேர் பண்ணி இதையும் கம்பேர் பண்ணுங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? வாட் we can say? -u θ 2 இருக்கிற இடத்துல இங்கே அங்கே மேலே என்ன இருக்குது? PE cos θ 2, கரெக்டா? இங்கே -u θ 2 இருக்கிற இடத்துல இங்கே PE cos θ 2 is there. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி at θ 2 பொசிஷன் இஸ் -PE cos θ 2. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதுல இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். u θ 1 -PE cos θ 2. இப்படி வருதா? இதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி இதை நம்மளால் என்ன சொல்ல முடியுது? வாட் we can ஃபைனலி இது என்ன சொல்ல முடியும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் θ பொசிஷன். ஜென்ரலாக யூன்னு போடுவான். u ஃபங்க்ஷன் ஆஃப் θன்றதுக்கு ப்ராக்கெட் போடுறேன் நான். யூன்றது என்னது? மைனஸ், இப்போ அதாவது PE காஸை நான் என்ன எழுதலாம்னா θன்றது ஆங்கிள் பிட்வீன் இதானே. ஸோ -PE cos θ அப்படின்றத நான் இனிமேல் சொல்ல முடியும். திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன்
of potential energy at theta position. ஏதாவது டவுட் இருக்கா? This is very very fundamental. ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, முக்கியமாக வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சிருந்தது, டைபோல் வந்து கிளாக் வைஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொட்டேட், கிளாக் வைஸில் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிச்சு. அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷனை நான் வந்து டார்க் டியூ டு கிளாக் வைஸ் ரொட்டேஷனை நான் என்ன எடுத்துக்கிட்டேன், அந்த டார்க்கை நெகட்டிவ் டார்க்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கிளாக் வைஸ் அந்த டார்க்குன்றது டார்க்குன்றது என்னதுப்பா, எபிலிட்டி டு ரொட்டேட் த ஆப்ஜெக்ட். அந்த டார்க் வந்து இங்கே கிளாக் வைஸ் இருக்கனால, ரொட்டேட் பண்ணுறதுனால நான் நெகட்டிவ்னு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மைனஸை வெளில எடுத்துகிட்டு மேக்னிடியூடை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ தென் ஐ எம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். ஃபைனலாக எனக்கு இது கிடச்சிது. இந்த எக்ஸ்பிரஷனோட நான் எதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஃபைனலி ஐ ஹவ் கனெக்டட் வித் திஸ் ஒன். இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிசல்ட்டு. இது ரெண்டுத்தையும் கம்பேரிங் 1 and 2, அதாவது கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன சொல்ல முடியும், we can finally say this is the expression for potential energy for an angle theta. இப்போ இதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம வந்து முக்கியமான ஈக்குவேஷனை அப்சர்வ் பண்ணணும். இதை நான் ஏன்னு கூப்பிட்றேன், ஈக்குவேஷன் ஏ. இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இதை நீங்கள் ஸ்டாண்டர்டாக ரிசல்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒர்க் டன் டு ரொட்டேட் த டைபோல் ஃப்ரம் θ1 பொசிஷன் டு θ2 பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னது நம்மளுக்கு, இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா, -del u அப்படின்னு எழுத முடியும். இது ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், ∆uன்றது -u(θ2 -θ1), இது நம்மளுக்கு தெரியும். இப்போ இதே டபிள்யூவை θ1 பொசிஷன்லேருந்து θ2 பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இதே எக்ஸ்பிரஷனுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு மைனஸ் மட்டும் முன்னாடி வரும். இதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு. இங்கே முன்னாடி என்ன வரும், ஒரு மைனஸ் வரும் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பான்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக எலக்ட்ரிக் ஃபோர்ஸான்னு கொடுப்பான். ஓகே, அப்போது இந்த எக்ஸ்பிரஷனை கரெக்டாக அங்கே யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ உங்களை வந்து கொஸ்டினில் வந்து ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டு ரொட்டேட் த டைபோல் ஃப்ரம் θ1 to θ2னா இது ஃபார்முலா. அதே ஒர்க் டன் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல்ன்றது நம்ம கொடுக்கறது, எலக்ட்ரிக்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து வர்றது. ஓகே, இந்த ஃபார்முலாவை யூ நீட் டு நோ திஸ் எக்ஸ்பிரஷன். ரைட்டா? ஸோ இதை வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் பி. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நீங்கள் இங்கேருந்து கேரி அவுட் பண்ணணும். ரைட்டா? சரி, இதை நோட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see some equilibrium of dipole. இப்போ டார்க்கோட எக்ஸ்பிரஷன் என்ன தெரியும், ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி ரீகால். டார்க்கோட எக்ஸ்பிரஷன் என்ன தெரியும், P வெக்டார் கிராஸ் E வெக்டார். கரெக்டாக? இதே மேக்னிடியூட் ஃபார்மில் என்ன சொல்வீங்க, டார்க்கோட மேக்னிடியூடுக்கு P sin θ. மேக்னிடியூட்னா என்னது, எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ. அதாவது this is a positive value. ஓகே, குட். சரி, இப்போ வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் அ டைபோல்னா என்னன்றதை பார்க்கலாம். ஈக்குலிபிரியம் ஆஃப் டைபோல் இது நம்ம ஏற்கனவே டார்க்கில் பார்த்துருந்தோம். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். ஈக்குலிபிரியம் ஆஃப் டைபோல் இன் uniform electric field. Okay, right. So சரி, இப்போ what we can do is, இது வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஒரு டைபோலை வச்சுருக்கோம். ஓகே,
டைபோல் வந்து இப்போ இப்படி அலைன் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் மைனஸ் q, திஸ் இஸ் ப்ளஸ் q. இது வந்து என்னது நம்மளுக்கு டைபோல் மூமெண்ட். ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் வந்து நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்னா, வாட் இஸ் டார்க், மேக்னிடியூட் ஆஃப் டார்க் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிங்க. வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் அப்படின்றதையும் கண்டுபிடிங்க. ஓகே, நெட் ஃபோர்ஸ் என்னன்றதையும் யூ கேன் ஃபைண்ட். ஓகே, ஸோ டார்க்கோட ஃபார்முலா என்னது, மேக்னிடியூட் ஆஃப் டார்க் P sin theta. பட் தீட்டா என்னது நம்மளுக்கு இங்கே, தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் P வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம இதோட டார்க்கு தீட்டா என்ன சொல்லணும், 0. ஸோ சைன் 0னா டார்க்கே 0. பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நம்மளுக்கு என்ன வந்தது, மைனஸ் PE cos theta. இப்போ இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு என்ன சொல்ல முடியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்ல முடியும் நம்மளுக்கு, தீட்டா 0னா what is sin 0, sin 0 is 0, cos 0 is plus 1, ரைட்டா. ஸோ cos 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get plus 1. ஸோ மைனஸ் PE, பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்னு கிடச்சிருக்கு, கரெக்டாக, மைனஸ் PE. வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ், டைபோலுக்கு வந்து இந்த டைரக்ஷனை பார்த்து ஒரு ஃபோர்ஸு, எக்ஸாக்டாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ். இதெல்லாம் நம்ம டார்க் படிக்கும் போதும் பார்த்துருந்தோம். ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ தே வில் கெட் கேன்சல், வில் கெட் ஃபோர்ஸ் ஆல்சோ 0. இங்கே டார்க் 0வாக இருக்குது அண்ட் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ 0. டைபோல் இன் translational and rotational equilibrium, translational equilibrium and rotational equilibrium. translational equilibrium னா என்னது, நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கிறது, அதனால நம்ம translational motion ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லணும். ரொட்டேஷனல் மோஷன்றது டார்க் 0வா, மேக்னிடியூட் ஆஃப் டார்க் 0வாக இருக்கனால இது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, இந்த டைபோலை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டால் என்ன ஆகும், அகெயின் இட் கம்ஸ் ரீகெயின்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். சரி, இது மாதிரி இருக்குப்பா டைபோல், நான் டிஸ்டர்ப் பண்ணி விட்டால் திரும்ப அதே பொசிஷனுக்கு வரும். இது நம்ம டார்க்கில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இட் இஸ் ஹேவிங் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், ஸ்டேபிள் போத் ரெண்டுமே, டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்குவல், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். போத் ரொட்டேஷனல் அண்ட் டிரான்ஸ்லேஷனல். ஓகே, ஏன்னா நான் டைப்போலை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டால் பழைய சுச்சுவேஷனுக்கே வரும். சரி, இப்போ அடுத்து இன்னொரு கேஸ். திஸ் இஸ் minus plus q, this is minus q. So dipole moment எந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த தீட்டா வேல்யூ இயர், 180 டிகிரி. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் இயர், நெட் ஃபோர்ஸ் என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அதே மாதிரி டார்க் என்ன, சைன். ஸோ இதில் வந்து ரெண்டு டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு இந்த சைடில் வந்து ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அகெயின் தே ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஸோ 0. பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும், மைனஸ் PE cos theta will be there. What is cos 180? cos 180 நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சரி, அதாவது மைனஸ் PE cos thetaன்றது தான் ஃபார்முலா, கரெக்டாக. அங்கே தீட்டா 180னா cos 180 இஸ் ஆல்வேஸ் -1. ஸோ ப்ளஸ் PE அப்படின்னு வரும், ஏன்னா காஸ்ட்லேருந்து ஒரு -1 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ PE இதுக்கு என்ன வரும், PE sin theta. What is sin 180? Sin 180 is also 0. So the answer will be 0. So இங்கே நம்மளுக்கு both translational rotational equilibrium are present. ஆனால்
present. Okay, present. But stable equilibrium unstable equilibrium இது. See, இங்க நான் வந்து இந்த டைபோலை டிஸ்டர்ப் பண்ணி விட்டேன்னா அது திரும்ப θ = 0 பொசிஷனுக்கு போயிடும். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். See, இப்போ இதை நான் டைபோலை கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு வைங்க. ரொட்டேட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். லைட்டாக இப்படி ஸ்டேபிளாக இருக்கிறத நான் லைட்டாக தட்டி விட்டேன்னு வைங்க. திரும்ப பழைய நிலைமைக்கு θ = 0 பொசிஷனுக்கு போயிடும். ஸோ அதே இடத்துல இருக்காது. பட் திஸ் இஸ் unstable equilibrium. Unstable equilibrium we need to see. Okay, so இது ரெண்டு கேஸ் பார்த்தோம். மற்ற கேஸில் வந்து ஈக்குலிபிரியம் கிடையாது. θ = 90ல என்ன வரும் நம்மளுக்கு? θ = 90னா θ = 90ன்றது என்னது? This is minus q, this is plus q. இது நம்மளுக்கு p vector. இது நம்மளோட electric field. What is the angle between them? 90 degree. So what is u? What is torque? அப்புறம் net force. இங்கே net force 0 தான். ஏன்னா force ஒரு direction இந்த சைடு equal and opposite இல்லையா force. So they are 0. torqueன்றது p minus p sin theta. ஸோ இங்கே டார்க் வந்து என்ன வரும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் டார்க் வந்து sin 90 we will get. Sin 90 is what? Positive value. So P is the torque. What is this one? What is cos 90? Cos 90 is 0 இல்லையா? Sin 90 is 1, cos 90 is 0. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் டார்க் இங்கே தான் என்ன ஆக்ட் ஆகுது முக்கியமான இங்கே ஈக்குலிபிரியம் கிடையாது. ஏன்னா டார்க் வந்து translational here translational equilibrium is present. Here translational equilibrium is present, but no rotational equilibrium. But no rotational equilibrium. Okay, but no rotational equilibrium. Right. So இது மாதிரி கண்டிஷனில் இருக்குது. பட் also at theta equal to 90 degree maximum torque occurs. Maximum torque occurs. Okay, அந்த பாயிண்டே நம்ம தெரிஞ்சுக்கணும். Okay, right. So இதுதான் the equilibrium conditions that we need to discuss. So I think we have completed. Okay. Okay, good. இப்போ we will move on to the next one. Problems work out பண்ணலாம். Okay, so என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? An electric dipole of length L 4 centimeter when placed with this axis making an angle 60 degree with the uniform electric field experiences a torque of 4√3. Calculate the potential energy of the dipole if it has a charge of plus or minus 8 nano coulomb. Okay, electric dipole of length வந்து என்னது கொடுத்துருக்கான். நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு எலக்ட்ரிக் இது வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே, எலக்ட்ரிக் டைபோல் ஆஃப் லென்த் வந்து அவன் வந்து டயக்ராம் கொடுக்கல. அப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக என்ன பொசிஷன் எடுத்துக்கணும்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான். 60 டிகிரி வித் யூனிஃபார்ம் இதுனா we need to assume 60 degree as what? This one. This is minus q, this is plus q. Okay, so length வந்து என்னது? டைபோலோட லென்த் வந்து 4 centimeter. I can write this one as what? 10 to the power of minus 2 meter. Length of the dipole. Maybe you can call it as 2L also. 2L நான் கூப்பிடுறேன். So length of the dipole is 2L. சரி, இப்போ
torque they have given. வேறு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 4√3 மேபி மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க நியூட்டன் மீட்டர் நியூட்டன்றது எஸ்ஐ மீட்டரும் எஸ்ஐ ஸோ ப்ராப்ளம் இல்லை ஸோ calculate the potential energy of the dipole if it has a we need to calculate what potential energy of the dipole. So they are asking potential energy of the dipole. Charges oda value கொடுத்துருக்கான் plus or minus q எவ்வளோ 8 nano coulomb. NC na nano. What is nano? What is nano? Plus or minus 8 into 10 power of minus 9 C. This is our charge. Okay, good. So இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது டார்க்கோட ஃபார்முலா என்னது மேக்னிடியூட் PE sin theta. theta வந்து இங்கே 60 டிகிரி. இப்போ டார்க்கோட ஃபார்முலா என்னது 4√3. டைபோல் மூமெண்ட்டு கொடுத்துருக்கானா டைபோல் மூமெண்ட் கொடுக்கல வெறும் லென்த்தை மட்டும் தான் கொடுத்துருக்கான் பட் எனிவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வாட் தேர் ஆஸ்கிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்கானா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கல ஸோ charge q into length 2l electric field என்னன்னு கொடுக்கல sin what is sin 60 √3 by 2 right so இப்போ வந்து 4√3 q ஓட வேல்யூ என்னது ஜென்ரலாக நம்ம மேக்னிடியூட் போடணும் 8 into நானோமீட்டர்ன்றது என்ன 10 power of minus 9 what is 2l ஓட வேல்யூ 4 into 10 power of minus 2 மீட்டர் இப்போ இது வந்து √3 by 2 ஸோ இதெல்லாம் நான் கேன்சல் பண்ண ரெண்டு சைடு என்ன வரும் எனக்கு I'm cancelling on both sides. So finally நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது 4 கேன்சல் ஆகிடும் ஓகே ஸோ இதே கேன்சல் பண்ணிங்கன்னா 4 பட் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணல வாட் இஸ் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ஸ்டியூட் பண்ணல அது அப்படியே இருக்குது ஸோ இதில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிக்கலாம் 1/4 this is our electric field okay Newton per coulomb okay good so இது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பேசிக்கலி அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்கான் calculate the potential energy of the dipole அப்படின்னு கேட்டிருக்கான் potential energy of the dipole கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது சாரிப்பா ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து PE cos theta ஸோ Pன்றது என்னது நம்மளுக்கு 8 into 10 power of minus 9 மேக்னிடியூட் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் -2 இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே வாட் இஸ் திஸ் ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 1/4 into 10 power of 11 வாட் இஸ் cos 0 cos 0 ஓட ஆன்சர் வந்து 1 ஓகே சரி இப்போ இதில் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா வாட் யூ ஹேவ் 8 into 10 power of minus 11 இது என்னது 10 power of plus 11 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும் -8 ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு என்ன வந்திருக்கு -8 ஜூல் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு திஸ் இஸ் த ஒன் ப்ராப்ளம் we have discussed கரெக்டாக வேறு எதுவும் கேட்டிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹவ் ஆஸ்க்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஓகே இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இதிலே உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் நான் தரேன் நான் ஸோ நோட் பண்ணிக்கோங்க கொஷின் ஒரு இதோட டைபோல் மூமெண்ட்டை கொடுத்துட்டான் ஓகே டைபோல் மூமெண்ட் வந்து மேக்னிடியூட் கொடுத்துருக்கான் டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ 3 into 10 power of minus 8 cm இங்கே சிஎம்ன்றது வந்து சென்டிமீட்டர் கிடையாது இட் இஸ் கூலும் மீட்டர் ஓகே அதை நோட் பண்ணிக்கணும்
is kept in a, say dipole moment of a electric dipole they have given is kept in a uniform field. Okay, so what they are asking is uniform field of value enna appadina 2 into 10 power of 4 Newton per coulomb. Okay, electric field கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்னா calculate work done in rotating the dipole from 30 degree to 60 degree க்கு rotate பண்ணணும். இதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா ஒரு டைபோல் வந்து dipole moment they have given kept in a uniform field of this value electric field. Calculate the work done in rotating the dipole from 30 to 60. 30 to 60 வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் த டைபோல் ஏற்கனவே நான் இப்போ ரீகால் பண்ணணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஒர்க் டன்னுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா வந்து என்னது ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இன்னொன்று ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது ஒரே ஒரு மைனஸ் தான் வரும். ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். பட் இங்கே இவன் வந்து ஒர்க் டன் ஜஸ்ட் ஒர்க் டன் கேட்டிருக்கான். அவன் எலக்ட்ரிக்காக எக்ஸ்டர்னல் ஆர் நாட் கிவன். இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா in question electric or external force is not given. External force is not given. கரெக்டா? அப்போ நம்ம அதுக்கு கவனமாக நம்ம வந்து we need to work on this. நம்ம எதை பண்ணணுன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அதை ப்ராப்பராக கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து டைபோல் வந்து இட் இஸ் லைக் திஸ் ஒன். திஸ் இஸ் அவர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? இப்போ இனிஷியலாக வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கான்? இனிஷியலி 30 டிகிரியில் இருக்கான். மைனஸ் q ப்ளஸ் q, திஸ் இஸ் த 30 டிகிரி. 30 டிகிரி யாருக்கும் டைபோல் மூமெண்ட்டுக்கும் அதுக்கும். இப்போ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன் சச் தட் வாட் எனக்கு வந்து என்னது 60 டிகிரின்னு வரணும். கரெக்டாக 60 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணணும். ஆனால் நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ சி 30 டிகிரியில் இருக்குது. 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி போகணும். நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்ட் தெரியும். ஒரு டைபோலை கொண்டு போய் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் வச்சேன்னா அது எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்? டைபோலை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிளாக் வைஸ், ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். பட் எக்ஸ்டர்னல் அதுக்கு அகெயின்ஸ்டாக தானே எக்ஸ்டர்னல் பண்ண போகிறோம். சரி, எலக்ட்ரிக் ஏற்கனவே பண்ணுது, எலக்ட்ரிக் வந்து கிளாக் வைஸ் போகுது. அப்போது எக்ஸ்டர்னல்ன்றது என்னது? அதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல், ரைட்டா இல்லையா? இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போகணும். இப்போ 30 to 60ன்றது சி 30 to 60ன்றது ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ், விச் இஸ் டன் பை வாட் ஃபோர்ஸ்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ 30 to சி டைபோல் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா 60 டிகிரி டு 30 டிகிரி வேணால் பண்ணும், ஆங்கிளை குறைக்கும், ஆனால் இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ பட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணும். ஸோ 30 to 60 போகிறது. ஸோ பேசிக்காக அவன் என்ன கேட்டிருக்கான்னா ஒர்க் டன் டியூ டு வாட்? ஏன்னா இது உங்கள் புக்ஸு ஸ்டாண்டர்ட் புக்ஸு நீங்கள் படிக்கிற NCERTயோ சமச்சீரோ சில இடத்துல ப்ராப்பராக கொடுக்க மாட்டான் சில கொஸ்டின்ஸில். அப்போ நம்ம கவனமாக இருக்கும். இங்கே வந்து அவன் யாரை பற்றி கேட்டிருக்கான்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் 30 to 60 பண்ண முடியும். ஸோ 30 டிகிரி டு 60 டிகிரி. இப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? யா, இந்த ஃபார்முலா உங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் θ1 பொசிஷன் டு θ2க்கு வந்து மைனஸ் டெல் யூ. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் டெல் யூன்னு வரும். ஏன்னா ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கும். தே வில் கெட் கேன்சல். வாட் இஸ் த ஃபைனல் ஒன்? 60 டிகிரி. இனிஷியல் ஒன் இஸ் 30 டிகிரி.
ஸோ அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? இண்டிபெண்ட்டாக கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் இஸ் U60ன்றது என்னது? மைனஸ் பி காஸ் 60. இது வந்து என்னது? 30 மைனஸ் பி காஸ் 30. ரைட்டா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? சரி, டைபோல் மூமெண்ட் வந்து -2 into 10⁻⁻8. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? 2 into 10⁻⁴ 1/2. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதுக்கு சேம் வேல்யூஸ் தான். பட் காஸ் 30ன்றது என்னது? √3/2. 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக என்ன வரும்? வாட் இஸ் √3யோட வேல்யூ? √3யோட வேல்யூ வந்து 1.732. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? வாட் யூ கேன் டூ இஸ், இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த மேலே இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் θ1 position to θ2 30 to 60. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் ஆன்சரஸ். நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதுகிறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் ஆன்சரஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஆர் கெட்டிங், which is nothing but 1.463 approximate. We are getting this answer. Okay, this is work done to rotate the dipole from 30 to 60 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேவா? இப்போ ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து who are studying in 12th அண்ட் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ், ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோஸை கொடுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. மற்றபடி இந்த சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உள்ள எல்லா வீடியோஸுமே நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம சேனலை பற்றி ஏதாவது சொல்லணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.